எல்லோருக்கும் ஹாய். 2022ஆம் ஆண்டுக்கான 70வது தேசிய திரைப்பட விருதுகள் நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்க. இதில் மணிரத்னம் டைரக்ஷனில் கல்கியோட ஸ்டோரியில் மணிரத்னம் சுபாஸ்கரன் ப்ரொடியூஸ் பண்ணி ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணி 2022 வெளிவந்த படம் பொன்னியின் செல்வன். இந்த படத்தில் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கும் விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி, ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா மற்றும் பலர் நடித்து சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வசூல் ரீதியாகவும் சாதனை பண்ணிச்சு இந்த பொன்னியின் செல்வன் படம். இந்த பொன்னியின் செல்வன் படம் 2022க்கான நேஷனல் அவார்ட்ஸை அள்ளிருக்குன்னு சொல்லலாம். பெஸ்ட் தமிழ் ஃபிலிமில் நாமினேஷன் லிஸ்ட்டில் சில பல படங்களோட மோதி பொன்னியின் செல்வன் படம் நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்கு. அப்புறம் பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ஏஆர் ரஹ்மான் சில பல போட்டிகளோட வின் பண்ணி இந்த படத்துக்கு பெஸ்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்கான அவார்டை தட்டிட்டு போனார். அப்புறம் பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபருக்கான நேஷனல் அவார்டை இந்த பொன்னியின் செல்வன் படத்துக்கு ரவிவர்மன் வாங்கினார். அப்புறம் பெஸ்ட் சவுண்ட் டிசைனுக்கான நேஷனல் அவார்டை இந்த பொன்னியின் செல்வன் படத்துக்காக அனந்த் கிருஷ்ணமூர்த்தி வாங்கினார். இப்படி பொன்னியின் செல்வன் படத்துக்கு 4 நேஷனல் அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஒரு தமிழ் புராண கதைக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது நமக்கு பெருமை, தமிழுக்கு பெருமை. இந்த படத்தில் அவார்ட்ஸ் வாங்காட்டாலும் விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி, த்ரிஷா, ஐஸ்வர்யா ராய் அவங்களோட பங்கு ரொம்ப முக்கியம் இந்த படத்துக்கு. அவார்ட்ஸ் வாங்கின எல்லோருக்கும், அவார்ட்ஸ் வாங்காட்டாலும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்த எல்லோருக்கும் நம்மளோட பெஸ்ட் விஷஸ் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது இந்த படத்தில் அவார்டு கிடச்சிருக்குன்னு நினச்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.